ஹலோ எவ்ரிவன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ ரமதான் ப்ரிப்ரேஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூனில் ஆஃபர் போயிட்டுருக்கு. அதனால் ஸ்டோரேஜ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமே கிச்சன் பொருள் அப்படின்னு அதை தான் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட டீட்டெயிலெலாம் வேணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஜார்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டைம் கொஞ்சம் கிளாஸ் ஸ்டோரேஜ் ஜார்ஸ் வாங்கலாமே அப்படின்றதுக்காக ஒரு 12 செட் வந்து கிளாஸ் ஜார்ஸ் வந்து ஆஃபரில் இருந்தது. ஸோ இதை வந்து பேக் பண்ணி சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருந்துச்சு. அது கூட பார்த்திங்கன்னா நேம் லேபிள் எல்லாமே வச்சு வந்தது. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஐட்டம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம நேமும் வந்து இதில் எழுதி ஸ்டோர் பண்ணிக்கிட்ட மாதிரி. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக செம்மையாகவே இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிச்சனில் எல்லா மசாலா பொருளும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடுவோம் அப்படின்னு கிச்சனே பார்த்திங்கன்னா தலைகீழாக கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். ஸோ பாக்ஸஸ் எல்லாமே மசாலா ஸ்டோர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நேம் எல்லாம் வந்து போட்டு மென்ஷன் பண்ணி பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ மசாலாஸ் போடும்போது இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம நேம் போட்டு வைக்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கிச்சனில் சூப்பராக அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு எப்போவுமே தேவையான நம்மளோட பஜ்ஜி மிக்ஸை தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ஒரு பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ பாதி அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் காரம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு கிட்ட வந்து மிளகாத்தூள், தென் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி மிக்ஸை ரெடி பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்து போட்டு நம்ம பஜ்ஜி பேட்டரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப குயிக்கான ஒரு மெனு தான். சரி இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடலாமே அப்படின்றதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி போட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காகவே வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக டாப்பிங் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம வந்து ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டைரெக்டாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஸோ உப்பெல்லாம் கரெக்டாக தான் தெரிஞ்சுது. ஸோ இதை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரிங் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாலும் சரி, வெளியில் வச்சாலும் சரி, இதுக்கும் பேசன் பவுடர்னு எழுதி வச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனு, அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கை அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஒரு கை அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு எடுத்திருக்கேன். தென் அதே மாதிரி ஒரு கை அளவுக்கு வந்து ஜீரகமும் எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கரம் மசாலா, பட்டை கொஞ்சம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வந்து ஒரு 5 பீஸாக எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகா, ஒரே ஒரு வந்து இந்த ஸ்டார் அனீஸ் இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சிக்கன் வந்து மசாலா அப்புறம் மட்டன் மசாலாக்கெலாம் இந்த பவுடர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லாஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த பவுடரை வச்சு நான் சிக்கன் ரெசிப்பியும் செஞ்சு காட்டியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 டைம்ஸ் அளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்பப்போ வேணுன்ற அளவுக்கு மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுக்க வேண்டியது. ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி ரொம்பவே வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்மெல் வந்து போயிடும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம தனியா சேர்க்கல இல்லையா, ஸோ அதனால் தனியாவுக்கு பதிலாக குழம்பு தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது ஒரு மசாலா கண்டெய்னர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நான்வெஜ் யூஸ் பண்ணுற எல்லா கிரேவிஸ்க்குமே இது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு சேமியா பேக்கெட்டும், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். முதல்ல தேங்காய் பேஸ்ட் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நார்மலாக தேங்காய் வந்து இங்கே துருவின தேங்காவே கிடைக்கும். அது பாக்ஸாக வச்சோம் அப்படின்னா கெட்டு போக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். இது ரம்தான் டைம்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து டக்குன்னு மார்னிங் முடிக்கணும் அப்படின்னா இந்த தேங்காய் ரெசிபியெல்லாம் வந்து நல்லாவே கை கொடுக்கும். ஒரு குழம்புக்கு எடுத்து நம்ம போட்டு நம்ம ஒரு க்யூபோ 2 க்யூபோ எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னாலே சூப்பராக நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ இதை நம்ம போட்டு அரேஞ்ச் பண்ணி இதுக்காக கவரும் கொடுத்துருந்தாங்க. இது அப்படியே நம்ம ஃப்ரீசரில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட வேண்டியது தான்.
அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு நான்வெஜ் மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னா அதே மாதிரி காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து சீரகம், தென் சோம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி லீஃப், பட்டை, கிராம்பு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியா பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சூப்பரான கரம் மசாலாவே சொல்லலாம். எல்லாமே இந்த மாதிரி ஸ்பூன் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் எடுக்கலை. ஸோ அப்படியே ஓரலாகவே உங்களுக்கு சொல்லிடலாமே அப்படின்னு இந்த மெனுவை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியோட ஃபுல் ட்ரை ரோஸ்ட்டோட வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ போன சிக்கன், மட்டன், நான்வெஜ்ஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி லீஃபு தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இதில் வந்து தனியா பவுடர், பிரியாணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நான்வெஜ் கிரேவியோ குழம்பு எது செஞ்சாலுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த மாதிரி பவுடரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளோட அடுத்த நான்வெஜ் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ முன்னாடி பார்த்த பவுடர் இந்த பவுடருக்கும் உங்களுக்கு கரெக்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஸ்மெல் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம தனியாக போட்டு அரைச்சிருக்கோம் அப்படின்றதுனால. அடுத்தது பார்த்திங்கன்னா குயிக்காக ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈது டைமோ இல்லை நம்ம நோன்பு டைமோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுவும் ஆஃபர் ப்ரைஸோடவே சூப்பராகவே கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் சேமியா வந்திருக்கும். ஸோ ரோஸ்ட் பண்ணி அவங்க ஆல்ரெடி பேக்கில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இதுலேயே வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு எல்லாமே பின்னாடி எழுதியிருக்கும். அண்ட் இது வந்து தேவையான கொஞ்சோண்டு வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து நம்ம குக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டக்குன்னு குட்டீஸ் ஏதாச்சும் கேட்டாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுகர் உங்களோட ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பாலை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இந்த சேமியாவில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு ஃப்ளேவரான நட்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு மெனு தான் செய்ய போகிறேன். என்னென்னா நம்மளோட இட்லி பவுடர் தான். ஸோ இட்லி பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு, அதாவது நல்லா ஒரு 1/4 கிலோக்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 250 கிராம் அளவுக்கு உளுந்து வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட்டு தான் எல்லாமே பண்ணிக்கணும். ஸோ இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா ஐட்டமும் பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். ஆயில் எதுவுமே போட தேவை கிடையாது. அண்டு நமக்கு 250 கிராம் அளவுக்கு உளுந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 100 கிராம் இல்லைனா 50 கிராம் கூட எடுத்தாலும் போதும் கடலைப்பருப்பு. அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த இட்லி பவுடரை வந்து கண்டிப்பாக வந்து எல்லா வீட்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வந்து நம்ம ஒர்க்கிங்காக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்தாலுமே காலையில் படப்படப்புன்னு எழுந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொடி, ஒரு இட்லி, ஒரு தோசை இருந்துச்சுன்னா போதும், டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். அண்ட் அதோடு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு செசமி, அதாவது வெள்ளை எள் இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி ரோஸ்டட் தான் கிடச்சிருந்தது. அதனால் ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம். அண்ட் இது வந்து 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து எடுக்கும்போது அந்த காம்போடு எடுத்திங்க அப்படின்னா வாசனை இன்னும் நல்லாவே இருக்கும். கொஞ்சமாக எல்லாமே ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதோட வந்து நம்ம சேர்த்துடலாம். ஸோ நம்ம அரைக்க வேண்டிய எல்லா பொருளும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இது பெருங்காயம் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். அண்டு இது நல்லா ஆறி போய் வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து பாத்தி நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஃபுல் பாட்டில் அளவுக்கு வந்து எனக்கு வந்துருந்துச்சு. இதுவே வரும், நமக்கு ஒரு மந்த்துக்கு கிட்டே எனக்கு வரும். ஏன்னா குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஹஸ்பண்டும் நானும் மட்டும்தான் இது ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதனால்
இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க, யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கன் பவுடர்லாம் அரைச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வந்து ஷாமி கபாப் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் வந்து சிக்கனு அப்புறம் வந்து இது பருப்பு எல்லாமே எடுத்திருக்கேன். வெங்காயம், பூண்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாக போட்டு அது கூட உப்பு போட்டு கொஞ்சோண்டு ஆயில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட வந்து நான் ஒரு சூப்பரான மசாலா ஒன்று சேர்த்துருக்கேன். இது வந்து ஷாமி கபாப் மிக்ஸ்ன்னு கிடைக்குது. இது ஷான் பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து சில்லி பவுடர், கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா இல்லை மட்டன் மசாலா யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம லிட்டு போட்டு கவர் பண்ணி இதை குக்கரை வச்சு நல்லா வேக வைக்க விட போகிறோம். இதை நீங்கள் பாத்திரத்தில் வந்து வேக வச்சாலுமே சரி நல்லா தான் இருக்கும். பட் குக்கரில் செய்கிறதுனால டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அப்படின்றதுனால குக்கரில் போட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரே பச்சை மிளகா காரத்துக்கு போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து ஷாமி கபாபோட பேட்டர் ரெடி ஆகிடும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதையும் நம்ம வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட போகிறோம். ரொம்ப வந்து ஃபைனாக அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரப்பாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாகவே தான் இருக்கணும். ஸோ இந்த பேஸ்ட் எந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு நான் காமிக்கிறேன். ஃபைனலாக நமக்கு ட்ரையாக இந்த மாதிரி வந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி கொண்டு வந்துடுவோம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாமி கபாப் ரெடி ஆகிடும். அப்படி நல்லா உங்களுக்கு கையில் வந்து ஒட்டாமல் சூப்பராகவே வரும். இதே மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே விட தேவை கிடையாது. அதுலேயே வந்து நம்ம வந்து மிக்சிலே வந்து நம்ம அந்த பருப்புலாம் வேக வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு அது வந்து நல்லா கிரைண்ட் ஆகிடும். அண்ட் இப்போ வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் தான் தட்டி வந்து தான் போட போகிறேன். இது நீங்கள் எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். எனக்கு ரவுண்ட் ஷேப் பார்க்குறதுக்கு பிடிக்கும். அதே மாதிரி அது கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதும் உடையாமல் அழகாக வரும். அதனால் ரவுண்ட் ஷேப் தான் எப்போவுமே நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம். ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஒரு இஃப்தார் இல்லைனா சஹாருக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பரான டேஸ்டி இருக்கும். அதே மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷும் கூட. இதை வந்து ஒரு பேனில் கொஞ்சம் மீடியம் ஆயில் விட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ஷாமியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ சூப்பரான ஒரு ரமதான் ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. இது வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம். அதை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுவும் இப்போ வரப்போகிற அந்த இஃப்தார் இல்லைனா சஹார் அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ஃபேமிலியோட சூப்பராக ஒரு நான்வெஜ் கிரேவி செய்யணும் அப்படின்னாலும் செஞ்சு பார்க்கலாம். அண்ட் இவ்வளோ தான் பார்க்குறதுக்கு பாருங்கள், நல்லா கோல்டன் கலராக ப்ரௌனாக எப்படி சூப்பராக இருக்குதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டான ரெசிபி வந்து நம்மளோட சிக்கன் ரெசிபி தான். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் விட்டு ஒரு மீடியம் ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன், போனுள்ள சிக்கனும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் சிக்கனை பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நல்லா போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம இந்த ஃப்ளேவர் தான் நம்ம போட போகிறோம். நிறைய வேறு எந்த மசாலாவும் போட போகிறது கிடையாது. இது கூட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரே சில்லி பவுடர், இதையும் நல்லா வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு. இது வந்து நல்லா உங்களுக்கு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி சிக்கனை நல்லா வேக வைக்க வேண்டியது தான். ஸோ சூப்பராக எம்மியாக பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் போட்டிருக்க விலாக் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி விலாக்ஸ் வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையான சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்காக.